சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் இல்லைங்களா? ஆனா எல்லா சண்டையிலயும் சட்டை கிழியணுமா? சட்டை கிழியாம இருக்க நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் பேர் தாங்க பவுண்டரிஸ். ஸோ பவுண்டரிஸ் இன் அ ரிலேஷன்ஷிப், அதை பத்தி ப்ரீவியஸ் ரீல்ல பேசியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ வாட் ஆர் பவுண்டரிஸ்? பவுண்டரிஸ் இஸ் நாட் ஃபார் த அதர் பர்சன் டு மெயின்டைன். எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு நம்மளா டிசைட் பண்ணிட்டு திஸ் பவுண்டரி இஸ் helping me to maintain this relationship in a healthy way அப்படின்னு நினைக்கிறது தாங்க பவுண்டரிஸ். பவுண்டரி அப்படிங்கிறது ஒரு ஸ்டோன்ல செய்யப்பட்ட ஒரு செவர் வால் கிடையாதுங்க. பவுண்டரிஸ்ங்கிறது லக்ஷ்மண் ரேகா, அதாவது இந்த கோடை தாண்டி நீயும் வராத நானும் வரமாட்டேன். பவுண்டரி இஸ் only going to make any relationship better. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவுண்டரின்னு ஒன்று செட் பண்ணிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல பிசிக்கல் வயலன்ஸே வராதுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லை பேரண்ட் சைல்டா இருக்கட்டும். ஒரு சண்டை அளவுக்கு மீறி போகும்போது I am going to step down from this argument. I am going to go to another room. I will come out when my emotions are stable. இது very very healthy கான்செப்ட்டுங்க. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அது எப்படி? பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த பேசாம ரூம்ல போய் லாக் பண்ணிட்டா நீங்க புத்திசாலி, வெளியில இருக்கவங்களா முட்டாளா அப்படித்தானே கேக்குறீங்க? வெல், ஒருத்தவங்க பவுண்டரி மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்க ரூடா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. அவங்களோட எமோஷனல் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். எல்லா பிரச்சனையுமே அதே நிமிஷத்துல, அதே செகண்ட்ல, அதே நாள்ல பேசி தீர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி படைக்கப்படுறது கிடையாது. லொடலொடான்னு பேசுறவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனையை பேசி அன்னைக்கே தீர்த்துணும் அப்படின்னு தோணுதோ, அதே மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸுக்கு சில நாள் டைம் கொடுக்கணுங்க. When we give them time, they will be able to process their emotions better. This is where boundary plays a role in a healthy relationship. அடுத்த ரீல்ல what are all the different types of boundaries and how well they can be used in situations அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். This is Dr. Vijay here. Talk Doc. Peace. Thank you.